தொடர்பாக தொடரப்பட்ட 4 மனுக்களுக்கு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் என்ன விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது? நீட் தேர்வு விவகாரத்தில் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக மேற்கு வங்கம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தேசிய தேர்வு முகமையின் சார்பாக கூடுதல் மனுக்கள் என்பது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து, அது மட்டுமல்லாமல் முறைகேடுகள் தொடர்பான விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாக்கல் செய்த மொத்தம் 8 மனுக்கள், இந்த மனுக்கள் என்பது இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள அந்த மனுக்கள் மீது முறைகேடுகள் தொடர்பாக மத்திய அரசாங்கமும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையானது மற்ற உயர்நீதிமன்றங்களிலிருந்து மாற்றம் செய்யக்கூடிய அந்த வழக்குகள் மீது மனுதாரர்கள், அதாவது மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் அந்த தரப்பானது பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸ்களை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது 2 வகையான அந்த மனுக்களில் தற்பொழுது புதியதாக நீட் விவகாரத்தில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனால் அதே சமயம் கவுன்சிலிங்கிற்கு எந்தவித தடையும் விதிப்பதற்கு மறுப்பை உச்சநீதிமன்றமானது மீண்டும் திட்டவட்டமாக பதிவு செய்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகள் என்பது விசாரிக்கப்படாது என்ற ஒரு உத்தரவையும் தற்போது தடை உத்தரவாக உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையாக விதித்துள்ளார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நீட் தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் உயர்நீதிமன்றத்துடைய வழக்குகளையும்